ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நான் பச்சை பசேர்னு நம்ம தோட்டத்து வீடியோ தான் போட போகிறேன். ஸோ கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம இப்படி அறுவடை செஞ்சு நம்ம பறித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சாப்பிட்றத விட மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த காயெல்லாம் அழகாக பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது. சீனி அவரைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவும் சீனி அவரைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 செடி இருக்குது. ஆனால் 4-5 செடியிலேயே நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான காயெல்லாம் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அது கத்திரிக்காய். சுற்றி கீரைகள் இருக்குது. இதுவும் கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிப்பு கலரில் இருக்கும்ல பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காய். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கீரை ஃப்ரெண்ட்ஸ். இதோட தண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்கும். பொரித்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம தோட்டத்து கத்திரிக்காய். 2 ரகம் இருக்குது. ஒன்று க்ரீனிஷில் ஒயிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டபுளாக வருது ஃப்ரெண்ட்ஸ். டபுளாக இருக்குது. இந்த கத்திரிக்காயை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. டபுளாக வருது. ஒரு 4-5 கத்திரிக்காய். நான் எனக்கு வேணுன்ற அளவு தான் பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 3 பேருக்கு இது தாராளமாக போதும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வேணுன்ற அளவு மட்டும் பறிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பறித்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத விட செடியிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனுக்கு மட்டும்தான் கீரை பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் வெங்காயத்தலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு பறிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தாலாம் எனக்கு தேவைப்படும். வெண்டைக்காய். இது பருப்பு கீரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நல்ல புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இது என் பையனுக்கு நாளைக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்காண்டி பறிச்சிருக்கேன். ஏன்னா காலையில் பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. நல்லா கீரையை கடைஞ்சிட்டு இந்த சீனி அவரைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா நெத்திலி கருவாடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில ஊரில் அதை குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல நெத்திலி கருவாடு போட்டு நல்லா புளி ஊற்றி நல்ல மிளகாத்தூள் போட்டு வச்சோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். கத்திரிக்காயும் இந்த சீனி அவரைக்காயும் ஒடிச்சு போட்டு வைங்க, ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டுங்க, மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் நாளைக்கு அதை தான் வைக்க போகிறேன். இது 2யும் ஒடிச்சு போட்டு நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு கீரையை கடைஞ்சி கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.